நெற்பயிர் போர்வையாக காட்சியளித்த பெரியாறு பாசன நிலத்தில் 30,000 ஏக்கர் அளவுக்கு வீடு கட்டடங்களாக மாறியுள்ளன. எனவே புதிய நீர் பங்கீட்டு முறையை உருவாக்கி நீர் விநியோகிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் விவசாயிகள். பெரியாறு பாசன பகுதியில் உள்ள இருபோக பாசன பரப்பாகிய தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை 45,041 ஏக்கர் நிலங்களுக்கு இரண்டாம் போகத்துக்கும், ஒரு போக பாசன பரப்பாகிய மதுரை மேலூர் பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டம் 85,563 ஏக்கர் நிலங்களுக்கும் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒரு போக பாசன பகுதியான 19,439 ஏக்கர் நிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1,50,043 ஏக்கர் நிலங்களுக்கும் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு பகுதி பகுதியாக நீர் திறந்துவிடப்படுகிறது. பெரியாறு அணையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக 136 அடிக்கு மேல் தண்ணீர் தேக்க முடியவில்லை. பருவமழை அடிக்கடி ஏமாற்றுகிறது. இதனால் ஆண்டுக்கு இருபோகம் நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்காமல் பெரும்பாலும் ஒரு போகம் மட்டுமே விளைகிறது. அதிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இந்த சூழலில் நெல் விளையும் வயல்வெளிகள், தோட்டங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு இதுபோன்று சுமார் 30,000 ஏக்கருக்கு மேல் வயல்வெளிகள் காலியாகிவிட்டன. வயல்வெளிகளை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. இது மீறப்படுகிறது. இதன் மீதான நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் காட்டப்பட வேண்டும் என வேளாண் துறை அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பெரியாறு, வைகை ஆயக்கட்டு பகுதியில் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பழைய நீர் பங்கீட்டு முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கேளாத விஷயமாத்த யாருமே அதை கன்சிடர் பண்ணாமல் அந்தந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி தீர்வு முடிஞ்சா அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர ஒரு நிரந்தர தீர்வுகளை நோக்கி அரசாங்கமும் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எழுதலை. பெரியார் பாசனத்தின் கீழ் உள்ள வயல்வெளிகள் ஒரு பகுதி வீட்டுமனைகளாகவும் கட்டடங்களாகவும் மாறிவிட்டன. குறிப்பாக இருபோகம் விவசாயம் செய்யும் விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்றிவிட்டனர். இருபோகத்தில் சுமார் 70 விழுக்காடு விவசாயங்கள் கைவிடப்பட்டுள்ளன. தற்போது இருபோக பாசனத்திற்காக 45,000 ஏக்கருக்கு பெரியார் வாய்க்காலில் சுமார் 900 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆனால் சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்யாமல் வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதனால் நீர் வீணாக யாருக்கும் பயன் இல்லாமல் செல்கிறது. புதிய நீர் பங்கீட்டு முறை செய்தால் நீர் வீணாக செல்லாமல் அடுத்து ஒரு போகம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளிக்கலாம். 20,000 ஏக்கர் தான் பாசனம் அடையுது. 25,000 ஏக்கர் நம்ம இங்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு போகத்திலிருந்து இருபோகம் ஆக்கிடலாம் சார். அதை கணக்கெடுத்து கவர்மெண்ட் அரசாங்கம் தான் அதை பண்ணி செய்யணும் சார். விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்குது. வண்டியூர் கமாய் தவிர மீதி கமாயில் பூராமே அர்ப்பணிஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அதை பழைய கணக்கை இது பண்ணி புதுசாக இப்போ எவ்வளோ பாசனம் அடையுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது புதிய நீர் பங்கீட்டு கொள்கை குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அரசிடம் இதுகுறித்து ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம் எனவும் கூறினர். வயல்வெளிகள் உடனடியாக வீட்டுமனைகளாக மாற்றப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இதுகுறித்து அரசு உரிய விசாரணை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.